ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாய் பேபி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து 1.5 வயசில் பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். பாய் பேபி சிம்டம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு எப்படி அந்த சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாமிட்டிங் நின்றும். அதுதான் எனக்கு நடந்தது. ஸோ வாமிட்டிங் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த் 4 மந்த் வரை தான் வரும். அதுக்கப்புறம் நின்றும், ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அப்புறம் எல்லாமே செட் ஆயிரும். அப்புறம் வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் பையன் வந்து 2 கிலோ 600 கிராம் இருந்தான். ஆனால் வயிறு ரொம்ப குட்டியாக இருந்தது. எனக்கே பயமாக இருக்கும் சம்டைம்ஸ். என்னோட வயிறுக்குள்ளே குட்டியாக இருக்குது, லைட்டாக தொப்பப்பட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வயிறு தெரிஞ்சது. எல்லோரும் என்ன வயிறு இருக்கா இல்லையா, நிற மாதம் எனக்கு 9 மாதத்தில் வந்து ஒரு ஆண்டி வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, என்ன பாப்பா 4 மந்த் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா வயிறு இவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் வயிறு குட்டியாக இருக்குது, வயிறு குட்டியாக இருக்குது. எனக்கு பின்னாடி மாதமானவங்க அப்படின்லாம் வயிறு பெருசாக இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் குட்டியாகவே இருக்கும். அப்போது நான் எல்லாத்தையும் கேட்பேன், ஏன் எனக்கு மட்டும் வயிறு குட்டியாக இருக்குது, வயிறு குட்டியாக இருக்குது அப்படின்னு வீட்டில் எல்லாத்தையும் கேட்பேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஆம்பளை பையனாக இருந்தால் குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வயிறு வந்து இறங்கியிருக்கும். ஆம்பளை பிள்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரின் வந்து டார்க் எல்லோ கலரில் இருக்கும். அது எப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும். அது நம்ம டெலிவரி ஆக போகிற டைம், அதாவது ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் வரும் யூரின். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் லெவல் வந்து கம்மியாகிட்டே போகும்னு சொல்லுவாங்க. தம்பிக்கு வந்து 152 இருந்துச்சு 3 மந்தில். 5 மந்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா 140 இருந்துச்சு. அப்படி 132, 130, திரும்ப 140. அந்த 130 140 வரை அந்த கேப்லேயே தான் இருக்கும். நான் அப்போவே செக் பண்ணி பார்ப்பேன், ஏன்னா ஹார்ட் பீட் வந்து குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா அந்த மாதிரி பார்ப்பேன். ஹார்ட் பீட் வந்து 140க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தா, நம்மளுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். அதிகமானால் கொட்டாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டாது அப்படின்னுவாங்க. முடி வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சில் ஃபுல்லாக பரு வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக வரும். அந்த மாதிரி எனக்கு பரு வராது, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் பரு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக என்ன பிளாக்காக அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்மைலிங் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சேடாகவே தெரியுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மேட்ச் ஆகலான்னு பார்க்கலாம். ஏதாவது மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ் வந்து இவ்வளோ தான். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா எனர்ஜியாக எல்லாம் சாப்பிடுங்க. சரியா? ஓகே, பாய். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.